பிஜிக்கு போய் பேக் வச்சுட்டு ரிதியை பார்த்து மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணலான்ற அர்ஜென்ட்டில் இருந்து. ஐ லவ் யூ பிரபு. எப்படா? அதான் சார் எனக்கும் தெரியல. வாடா மச்சான், இப்போதான் வந்தியா? ஆமாம், கதை தட்டு வந்திருக்கலாம்ல. மற்றதெல்லாம் கூட பரவாயில்ல சார், ஆனால் கதவு தட்டிட்டு உள்ள வந்துருக்கலான்னு சொன்னது தான் சார் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. பேசிகிட்டு இருந்தோம். நான் ஊருக்கு போன கேப்பில் பிரபு என்ன பண்ணான்னு தெரில சார். அவன் கூட பேச மாட்டேன்னு சொன்ன பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தா சார். அதுக்கப்புறமா நீ ஏன் அவன் கூட இருந்த? என்ன இருந்தாலும் ரித்தி என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். அந்த பசங்க கூட தங்கி எப்படியாவது அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி அதை சேவ் பண்ண ட்ரை பண்ணினேன் தான் சார். ஒரு நாள் நைட்டு பிரபு ಫುಲ್ಲಾ ಮಳೆಯಲ್ಲಿ ನಂಜಿಕೊಂಡು ಬಂದ. ಟೈಮ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬಂದು ಊಟ ಮಾಡಿ. ನೀ ಹೋಗಿ ಆಂಟಿ, ನಾನು ತಿಂದು ಬಂತೀನಿ. ಇನ್ಮೇಲೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದ್ರೆ ಊಟನೂ ಸಿಗಲ್ಲ, ಗೇಟು ತೆಗಿಯಲ್ಲ. நம்ம மாமா வீராட ஜாலியாக வெளில போயிட்டு என்னடா அடிபட்டுருக்கு? கமிங் சார். அன்றைக்கி அவங்க ஃபேஸ் எல்லாம் அன்றைக்கி பிரபு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அடிபட்டு வந்திருந்தான் சார். ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்ணேன். அவனை பற்றி அதை சார் ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கன்ஃபார்ம் லவ் மேட்டர் சார். அவனை ஃபேமிலி பற்றி என்கொயரி பண்ணான். சென்னையில் அவர் அக்கா ஹஸ்பண்ட் ஒரு கிரிமினல் லாயர் சார். இந்த பையன் மேலே ஒரு கேஸ் இருந்தது சார். எஸ்ஐ அடிச்சிருக்கா. எஸ்ஐயா? எஸ் சார். இப்போ தான் 4 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. ஓகே ஓகே சார். எஸ் மனோஜ். வை யூ டிட் திஸ் சார்? என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணி அவங்க கூட போயிட்டான்ட்டு ஏன் சொல்ல? இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு நீங்கள் சொல்ல நான் என்கொயரியில் தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்கள் போய் சொல்லதுனால நிறைய டைம் இன்வெஸ்டிகೇಷನ್ வேஸ்ட் ಆಯ್ತು சார். அந்த ಪ್ರೆಸ್ ಮೀಟಲ್ಲಿ ನಡೆದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಜ್ಞಾಪಕ ಇರಕಲ್ಲ. ಪ್ರೂಫ್ ಇಲ್ಲದೆ ಮಾತಾಡಬೇಡಿ ನೀವು. ಇಲ್ಲಿದೆ ನೋಡಿ ಸರ್ ಪ್ರೂಫ್. ಏಯ್ ಯಾಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮಗನೇ ನಿನಗೆ? அந்த ரிப்போர்ட் அடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் மீடியா எனக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு பையன் கிட்ட என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா ப்ரெஸ் அதை எனக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணிடணும்னு பயந்துட்டு போய் சொல்லிட்டேன். ತಪ್ಪು ಮಾಡಿದೆ. ಈಗ ನೀವೇ ನನಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟೇ. நவ் அட்லீஸ்ட் டெல் மீ வாட் யூ ஆக்சுவலி நோ. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நைட் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு அவள் ஜோராக மழை ಬರ್ತಾಯಿತ್ತು. ರೋಡಲ್ಲಿ ಯಾರೋ ಟ್ರಾವೆಲ್ பண்ண முடியும். இப்போ யாரோ ஒரு பையன் நிற்க ಗಾಡಿ ನಿಲ್ಸು. ನಾನು ನನ್ನ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ವಿ. ಬೈಕ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ. ಆ ಜಂಕ್ಷನ್ವರೆಗೂ ಲಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಮಾತ್ರ ಇದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಜೊತೆಗೆ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ದಾಳೆ. ಪ್ಲೀಸ್. ಆಯಿತು ಬನ್ನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಸರ್. பிரபு நோ பிரபு. அப்பா ஓடி மகனே.